Hello students, welcome to Ignite Chemistry. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கார்போனில் காம்பவுண்ட்ஸ்ல ரியாக்ஷன்ஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் பார்த்தோம். எந்தெந்த விதமா வந்து நம்ம கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம், என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அதை பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு இதுக்கு வாங்க. ஸோ உங்களுக்கு பெட்டரா புரியும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ரியாக்ஷன் என்ன அப்படின்னா டீகார்பாக்சிலேஷன். ஓகேவா? இந்த பேர்ல இருந்தே நமக்கு தெரியுது டீகார்பாக்சிலேஷன் அப்படின்னா பேசிக்கலி கார்பாக்சிலிக் ஆசிட ரிமூவ் பண்ண போறோம். சரியா? அதுதான் வந்து டீகார்பாக்சிலிக் ஆசிட் டீகார்பாக்சிலேஷன். ஓகேவா? ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா எந்த ஒரு கார்பாக்சிலிக் ஆசிடா இருந்தாலும் சோடா லைம் மிக்சரோட நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா சோடா லைம் மிக்சர் அப்படின்றது NaOHும் CaOவும் 3:1 ரேஷியோல இருக்கிற மிக்சரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சோடா லைம் மிக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த NaOHும் CaOவும் 3:1 ரேஷியோல இருக்கிற மிக்சரை வந்து வச்சு நம்ம ஒரு ஆசிடோட சேர்த்து ஹீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆசிட் வந்து CO2 கேஸா எவால்வ் ஆயிடும். நமக்கு ஒரு அல்கேன் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டீகார்பாக்சிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து நம்ம சோடா லைம் மிக்சரே இல்லாம ஒரு சில ஆசிட்ஸை வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா டீகார்பாக்சிலேட் பண்ண முடியும். ஜஸ்ட் நம்ம அந்த ஆசிடை வந்து ஹீட் பண்ணாலே போதும், கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா டீகார்பாக்சிலேட் ஆயிடும். ஏன் அப்படின்னா அந்த மாதிரியான ஆசிட்ஸ் வந்து ஹைலி அன்ஸ்டேபிளா இருக்கும். சரியா? எந்த ஆசிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஜெமினல் டைகார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு வந்து பீட்டா கீட்டோ ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு ஆசிட்ஸுமே வந்து நம்ம ஜஸ்ட் ஹீட் பண்ணாலே போதும், அது என்ன ஆயிடும் அப்படின்னா டீகார்பாக்சிலேட் ஆயிடும். அதாவது CO2 கேஸா வந்து ஆசிட் வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா எவால்வ் ஆயிடும். ஓகேவா? இந்த ஜெமினல் டைகார்பாக்சிலிக் ஆசிட்னா என்ன அப்படின்னா ஒரே கார்பன்ல ரெண்டு கார்பாக்சிலிக் ஆசிட் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா வந்து அட்டாச் ஆயிருக்கும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஜெமினல் டைகார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதாவது ஒரே கார்பன்ல ரெண்டு கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கணும். ஓகேவா? அதை வந்து நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஆசிட் மட்டும் மிச்சம் இருக்கும். ஒரு ஆசிட் என்ன ஆயிடும் அப்படின்னா லீவ் ஆயிடும். ஓகேவா? இது வந்து என்னது அப்படின்னா ஒரு விதமான டீகார்பாக்சிலேஷன். அதை வந்து நம்ம என்ன போதும், வெறும் ஹீட்டிங் மட்டும் போதும். ஓகேவா? இதுக்கு நமக்கு சோடா லைம் மிக்சர் தேவையில்லை. அதே மாதிரி இன்னொன்னு சொல்லியிருந்தேன், பீட்டா கீட்டோ ஆசிட் அப்படின்னு. ஸோ இப்ப இந்த மாலிக்யூல் பாத்தீங்க அப்படின்னா இது ஆல்பா கார்பன், இது பீட்டா கார்பன். கரெக்டா? பீட்டா கார்பன்ல கீட்டோன் குரூப் இருக்கிறதுனால நம்ம அதை வந்து பீட்டா கீட்டோ ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த பீட்டா கீட்டோ ஆசிடும் ஜஸ்ட் நீங்க ஹீட் பண்ணாலே போதும், கீட்டோன் மட்டும் உங்களுக்கு மிச்சம் இருக்கும். பட் ஆனா கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து CO2 என்ன ஆயிடும், எவால்வ் ஆயிடும். ஓகேவா? இந்த ப்ராசஸும் வந்து என்னது அப்படின்னா டீகார்பாக்சிலேஷன் ஜஸ்ட் பை ஹீட்டிங்லேயே நம்மளால பண்ண முடியுது. ஓகேவா? ஸோ இப்போ டீகார்பாக்சிலேஷன் எந்த கார்பாக்சிலிக் ஆசிட் வேணாலும் பண்ணணும் அப்படின்னா நம்ம சோடா லைம் மிக்சரை வச்சு ஹீட் பண்ணி நம்ம பண்ணுவோம். பட் பீட்டா கீட்டோ ஆசிட்க்கும் ஜெமினல் டைகார்பாக்சிலிக் ஆசிட்க்கும் நமக்கு என்ன தேவையில்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா சோடா லைம் மிக்சர் தேவை கிடையாது. ஸோ இப்போ நம்ம இந்த இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு கொஸ்டின் போட போறோம். ஓகேவா? என்னது அப்படின்னா நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ்ட் ஆன் ஹீட்டிங் 1 மோல் ஆஃப் திஸ் மாலிக்யூல். அதாவது இந்த மாலிக்யூல் ஒரு மோல் ஆஃப் மாலிக்யூல் வந்து நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா எத்தனை CO2 வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப வெறும் ஹீட்டிங்லயே CO2 ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ரெண்டு மாலிக்யூல்ஸ்ல தான் ரிலீஸ் ஆகும். கரெக்டா? ஒன்னு வந்து பீட்டா கீட்டோ ஆசிடா இருந்தது அப்படின்னா அந்த ஆசிட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஜஸ்ட் ஹீட்டிங்லேயே வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா ஒரு CO2 மாலிக்யூல் கொடுத்துரும். பட் ஆனா இன்னொன்னு என்னது அப்படின்னா ஜெமினல் டைகார்பாக்சிலிக் ஆசிட். கரெக்டா? ஜெம் டைகார்பாக்சிலிக் ஆசிடும் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஹீட்டிங்லேயே உங்களுக்கு CO2 கேஸ் கொடுக்கும். ஸோ இந்த மாலிக்யூல்ல நம்ம வந்து என்னென்ன பீட்டா கீட்டோ ஆசிட் இருக்கு, எங்கெங்க ஜெமினல் டைகார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். கரெக்டா? ஸோ நமக்கு டைரக்டா தெரியறது என்ன அப்படின்னா இங்க வந்து ஒரு கீட்டோன் இருக்கு. கரெக்டா? இதுக்கு அடுத்தது வந்து என்னது அப்படின்னா ஆல்பா கார்பன். கரெக்டா? இது வந்து ஆல்பா கார்பன், இது ரெண்டுமே வந்து பீட்டா கார்பன். ஸோ இந்த கார்பாக்சிலிக் ஆசிட்லயும் பீட்டா கார்பன்ல ஒரு கீட்டோன் இருக்கு, இந்த கார்பாக்சிலிக் ஆசிட்க்கும் பீட்டா கார்பன்ல ஒரு கீட்டோ இருக்கு. கரெக்டா? ஸோ இப்போ இந்த மாலிக்யூலும் லீவ் ஆயிடும், இந்த மாலிக்யூலும் லீவ் ஆயிடும். ஸோ இங்க ஒரு CO2 வருது, இங்க ஒரு CO2 வருது. ஓகேவா? அதே மாதிரி இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெமினல் டைகார்பாக்சிலிக் ஆசிட். கரெக்டா? இது ரெண்டுத்துல ஒரு மாலிக்யூல் வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா லீவ் ஆகி ஒரு CO2 கொடுக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாலிக்யூல் லீவ் ஆகுமா அப்படின்னு செக் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து ஆல்பா கார்பன், இது வந்து பீட்டா கார்பன். ஸோ பீட்டா கார்பன்ல கீட்டோன் இல்லாததுனால இந்த மாலிக்யூல் வந்து என்ன இருக்கும், ஜஸ்ட் ஹீட்டிங்ல இதுல இருந்து நம்ம CO2 ப்ரொடியூஸ் பண்ண முடியாது.
ஸோ இந்த கொஸ்டின் பொறுத்தவரையும் எத்தனை மோல் நம்மளால ஒரு மோல் ஆஃப் திஸ் மாலிகுலை ஹீட் பண்றதுல ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னா 3 moles ஆஃப் CO2 வந்து நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகே, அடுத்த ரியாக்ஷன் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஆசிட் வந்து PCl3 PCl5 இந்த மாதிரி குளோரினேட்டிங் ஏஜென்ட்ஸோட ரியாக்ட் பண்றப்போ என்ன ப்ராடக்ட் வருது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா, எனி குளோரினேட்டிங் ஏஜென்ட்டோட PCl5 PCl3 SOCl2 இதெல்லாம் வந்து என்னது அப்படின்னா குளோரினேட்டிங் ஏஜென்ட்ஸ். ஓகேவா, இந்த குளோரினேட்டிங் ஏஜென்ட்ஸோட நம்ம ரியாக்ட் பண்றப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா அசைல் குளோரைட் ஃபார்ம் ஆகும். ஓகேவா, எல்லா கேஸ்லயுமே நமக்கு அசைல் குளோரைட் ப்ராடக்டா ஃபார்ம் ஆகும். ஆனா மெயின்ஸ்ல வந்து ப்ரீவியஸ் இயர்ஸ்ல வந்து இந்த சைட் ப்ராடக்டா நிறைய கேட்டிருக்காங்க. ஓகேவா, அதாவது வந்து இதை கொடுத்துருவாங்க, இந்த ஹோல் ரியாக்ஷனை கொடுத்துருவாங்க, PCl5 PCl3 SOCl2 நீங்க கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து RCOH கொடுத்துருவாங்க, இந்த PCl5 அப்படின்றத கொடுக்க மாட்டாங்க. ஆனா இந்த RCOCl கொடுத்துருவாங்க, POCl3 கொடுத்துருவாங்க, HCl கொடுத்துருவாங்க. ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு PCl5 இருக்கும், PCl3 இருக்கும், SOCl2 இருக்கும், இந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். அதுல நீங்க எந்த குளோரினேட்டிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணி அவங்க வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்தாங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, அதுக்காக நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த சைட் ப்ராடக்ட் என்ன வருது அப்படின்றதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, ஸோ SOCl2 போடுறப்ப நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், SO2 ஃபார்ம் ஆகும், HCl ஃபார்ம் ஆகும். கரெக்டா, அதே மாதிரி PCl3 போடுறப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னா H3PO3 அப்படின்னு ஒரு ஆசிட் வரும். ஓகேவா, அதே மாதிரி PCl5 போடுறப்போ POCl3யும் HClயும் வரும். ஓகே, ஸோ இந்த சைட் ப்ராடக்ட் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹெல்-ஓலாட்-ஜெலன்ஸ்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியாக்ஷன் இருக்கு. ஷார்ட்டா HVZ ரியாக்ஷன் அப்படின்னு எழுதுவாங்க. ஸோ இந்த ரியாக்ஷன்ல நம்ம என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னா ஆல்பா கார்பன்ல வந்து ஹாலஜன் வரும். சரியா, ஆல்பா கார்பனை ஹாலோஜனேட் பண்ணுவோம், அதுதான் வந்து இந்த ரியாக்ஷன்ல வந்து ப்ராடக்டா நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த மாலிக்யூல் வந்து நம்ம ரெட் பாஸ்பரஸ் வித் Cl2 இந்த பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர் நம்ம வந்து ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆல்பா கார்பன் இருக்குல்ல, இந்த கார்பன் வந்து ஆல்பா கார்பன். கரெக்டா, இந்த ஆல்பா கார்பன்ல வந்து குளோரினேட் ஆகும். இதுல நீங்க ஃப்ளூரின் போட்டிருந்தா ஃப்ளூரினேட் ஆகும், குளோரின் போட்டிருந்தா குளோரினேட் ஆகும், புரோமின் போட்டிருந்தா புரோமினேட் ஆகும். என்ன ஹாலஜன் நீங்க போடுறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல அது என்ன ஆகும், ஆல்பா கார்பன்ல போயிட்டு சப்ஸ்டியூட் ஆகும். ஓகேவா, அதுல ஒரு ஸ்பெஷல் கேஸ் என்ன அப்படின்னா இது வந்து சிங்கிள் குளோரினேஷன்ல நிக்காம சம்டைம்ஸ் வந்து இந்த ஹைட்ரஜனும் போயிட்டு இன்னொரு குளோரினும் வரதுக்கான சான்சஸும் இருக்கு. ஓகேவா, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஆனைட்ரைட். அதாவது வந்து ஒரு ஆனைட்ரைட் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ ஆசிட்ல இருந்து 2 மாலிக்யூல் ஆஃப் ஆசிடை நீங்க வந்து டீஹைட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா, டீஹைட்ரேட் அப்படின்னா பேசிக்கலி வாட்டரை ரிமூவ் பண்றோம். ஓகேவா, ஸோ வாட்டரை ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலா நமக்கு தேவையான ஆனைட்ரேட் கிடைச்சிரும். ஓகேவா, எப்படி அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து P2O5 அண்ட் ஹீட் இது வந்து ஒரு டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட், H+ அண்ட் ஹீட் வந்து ஒரு டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். இது ரெண்டுத்துல ஏதோ எந்த ஏஜென்ட் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து ஆனைட்ரேட் ஃபார்ம் ஆகும். சரியா, எனி டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் வித் அன் ஆசிட் நமக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ண போகுது அப்படின்னா ஒரு ஆனைட்ரேட் ப்ரொடியூஸ் பண்ணும். எப்படி அதை நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி 2 ஆசிடையும் எழுதிக்கோங்க. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா H2O ரிமூவ் பண்றோம். H2O ரிமூவ் பண்ணிட்டு இந்த பாண்டை இந்த ஆக்சிஜனோட கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு தேவையான ஹைட்ரைட் என்ன ஆயிடும், ஃபார்ம் ஆயிடும். ஓகேவா, இதுதான் சிம்பிளா நம்ம ஆனைட்ரைட் போடுறதுக்கான ட்ரிக். ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஒரு கொஸ்டின் போடலாம். ஓகேவா, நமக்கு என்ன ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க, என்ன ரியேஜென்ட்டை நம்ம மேட்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த ரியாக்ஷன்ஸ் நடக்கும் அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் என்னது, ஒரு அசைல் குளோரைட்ல இருந்து என்ன நடக்குது, ஒரு ஆல்டிஹைட் ஃபார்ம் ஆயிருக்கு. கரெக்டா, ஸோ இப்போ வந்து இது வந்து என்னது அப்படின்னா ரோசன்மன் ரிடக்ஷன். ஞாபகம் இருக்கு அப்படின்னா இது வந்து ரோசன்மன் ரிடக்ஷன். ஸோ இப்போ இதுதான் வந்து ஆன்சர். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா, இதுல வந்து ஆல்ஃபா பொசிஷன்ல வந்து நமக்கு குளோரினேஷன் நடந்திருக்கு. ஸோ அப்போ இது வந்து ஹெல்-ஓலாட்-ஜெலன்ஸ்கி ரியாக்ஷன். ஓகேவா, ஸோ அடுத்தது இது வந்து நீங்க அமீன்ஸ்ல படிப்பீங்க. ஸோ இந்த இது போடணும்னு அவசியம் இல்லை, அமீன்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து Br2NaOH போடுறப்ப நமக்கு இந்த ரியாக்ஷன் நடக்கும். ஓகேவா, இது வந்து அமீன்ஸ்ல படிப்போம். ஒருவேளை தெரியலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க அமீன்ஸ் படிக்கிறப்ப படிச்சுக்கலாம். ஒருவேளை நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது Br2NaOH போடுறப்ப நடக்கும். ஓகேவா, அடுத்தது என்ன அப்படின்னா RC டபுள் பாண்டோ CH3, அதாவது ஒரு கீட்டோன்ல இருந்து அல்கேன் ஃபார்ம் ஆகுது. எதை வச்சு பண்ணலாம், எய்தர் நீங்க கிளமென்சன் வச்சு பண்ணலாம், இல்லாட்டினா உல்ஃப்கிஸ்டன் வச்சு பண்ணலாம். இந்த ஆப்ஷன்ஸ்ல நம்ம கிளமென்சன் கொடுத்துருக்காங்க, ஸோ நம்ம கிளமென்சனை சூஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா?
ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு சில ரியாக்ஷன்ஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் பார்த்துருக்கோம் கரெக்டா. ஸோ இப்போ அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம வந்து கார்பாக்சிலிக் ஆசிடை ஃபினிஷ் பண்ண ட்ரை பண்ணுவோம். தேங்க்யூ.